வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை நாள் பிப்ரவரி 25. தலைப்பு ஞானம், பக்தி, மாயை, முக்தி. ஒரு குழந்தைக்கு தகப்பன் யார் என்ற உண்மையை பொதுவாக தாயார் அறிந்து உள்ள நிலையை போன்று மற்றவர்களால் அறிந்து கொள்ள முடியாது. இது போன்று ஒரு தத்துவத்தை சந்தேகமற மாற்ற முடியாத வகையில் அறிந்து கொண்ட திட நிலையானது ஞானம் எனப்படும். வளர்ப்போர் சொல்லிக் கொடுத்ததை திருப்பி திருப்பி சொல்லும் கிளியை போன்று தன் தாயார் சுட்டி காட்டிய ஒருவர் தான் தனது தகப்பன் என்று உறுதியாக சொல்லும் மகனின் மன நிலையோர்களால் எழுதப்பட்டுள்ள கருத்துக்களே சரியென நம்பி உறுதி கொண்டிருக்கும் நிலையும் இது மாதிரியேயாகும். கற்பனை வேகத்தால் இயற்கையை மறந்து சமூகத்தின் அமைப்பையும் மறந்து மக்களின் எண்ணம், சொல், செயல்களால் விளைந்து வரும் விளையப் போகும் நிகழ்ச்சிகளையும் மறந்து உடல் அளவில் தேவைகளையும் அறிவுக்கு அந்த சமயம் பொருத்தமானதையும் ஞாபகத்தில் கொண்டு புலன் அறிவின் எல்லையிலேயே மட்டும் நின்று மயக்க நிலையில் எண்ணி செயலாற்றுவது மாயை எனப்படுகிறது. எள்ளுக்குள் எண்ணெயை போன்று பிரபஞ்சம் எங்கும் எல்லாவற்றிலும் நீக்கமற நிறைந்திருக்கும் ஆன்மா, ஜீவன், கடவுள், இயற்கை, சக்தி என்று பலவாறாக சொல்லப்படும் அரூப சக்தியை அறிவால் அறிந்து வாழ்வில் அமைதி பெறுவதே, அறிவில் தெளிவு பெறுவதே முக்தி எனப்படும். அருட்தந்தை வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க